லைகா ப்ரொடக்ஷனில் சங்கர் டேரக்ஷனில் பார்க்க போகிற படம் தான் வந்து இந்தியன் 2. இந்த படம் வந்து கமல் நடிச்சிருக்காரு. சரி இவ்வளோ என் கமல்னோடனே படம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போனோம். இன்னொன்று சங்கர் வந்து படம் வந்து பயங்கரமாக எடுப்பார், பிரம்மாண்டமாகவும் எடுப்பார். அதுக்காக போய் பார்க்க போன படம் தான் நம்ம இந்தியன் 2. நான் அப்பயுமே வந்து போகிறதுக்கு முன்னாடி நிறையா ஸ்பாயிலிங் பாயிண்ட்ஸ்லாம் வந்துச்சு. சரி அதை நம்ம கேட்க வேணாம், நம்ம போயிட்டு நம்ம இதுக்காக ஒரு ரிவ்யூ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனது தான். போயிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பல படம்னு பார்க்குறவங்கலாம் அப்படியே தங்கம் இந்த மாதிரி கோல்டாக தெரியல, பல படம்னு அப்படியே பிரம்மாண்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய கோடிகள் செலவு பண்ணி எடுத்துப்பார் போல. அது நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரம்மாண்டத்துக்கு ஏற்ற மாதிரி சினிமாட்டோகிராஃபி அதுவும் நல்லா எடுத்துருந்தாங்க. ஒரு சினிமாட்டோகிராஃபியில் எந்த குறையும் சொல்ல முடியாது, அது மாதிரி தான் இருந்தது. அந்த சினிமாட்டோகிராஃபிக்கு எல்லாமே ஏற்ற மாதிரி அனைவருக்கும் இது போட்டிருந்தாரு. பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நியூட்ரல் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். நியூட்ரல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கமலோட கெட்டப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஃபாரினில் இருக்காரு, அப்போ ஒரு ஹேர் ஸ்டைலு, அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின் டோனு எதுவும் செட் ஆகலை. திரும்பி இந்தியாவுக்கு வராரு, அப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காரு, அவருக்கு அது ஸ்கின் டோனுக்கு செட் ஆகலை. தமிழ்நாடு வரப்போ அப்போ ஒன்று சரி அங்கங்கே நிறையா கொடுத்துருந்தாங்க, எதுவும் செட் ஆகலை. சரி இவர் பக்கம் இருக்கட்டும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டே சூர்யா. இதில் வந்து இவருக்கு வந்து கடைசி சீனும் ரெண்டு சீனும் ஒரு 3 சீன் தான் வருவார். இதில் இடையில வர அப்படியே அவங்க செஞ்சு வந்துட்டு போவார். ஆனால் இவர் கொடுத்த சீனில் நல்லா என்ன மக்களை எப்படி ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக ஆணிக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அவரோட இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இல்லைன்னு கேரக்டர் நிறையா பண்ணுறாரு, அதுக்கேற்ற மாதிரி தரமாக பண்ணியிருந்தார். இப்போ பாசிட்டிவ் பார்த்தாச்சு, நியூட்ரலும் பார்த்தாச்சு, அடுத்து என்ன நெகட்டிவ் தான். ஓகே, நீங்கள் பார்த்த பாசிட்டிவ் எல்லாமே ஒரு ரிவ்யூனா ஒரு பாசிட்டிவ் இருக்கணும், ஒரு நியூட்ரல் பாயிண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேடி கண்டுபிடிச்சது. படத்தோட நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா, படமே நெகட்டிவாக தான் இருந்துச்சு. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் எடிட்டரும் சரி ஒரு நல்ல படத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு போனோம். ஆனால் வெளியே வரப்போ ஏண்டா போனோன்ற அளவுக்கு எங்களை மாற்றி அனுப்பிச்சி விட்டாங்க. கடைசி வரைக்கும் கதை என்னன்னு எங்களுக்கு சொல்லவே இல்லை. பார்ட் 3 பார்த்துக்கலாடா அப்படின்ட்டு போயிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி இந்தியனுக்கு ஒரு பிரேக் டவுன் போடுறேன், இந்தியன் 2க்கு ஒரு பிரேக் டவுன் போடுறேன். அதில் வந்து நம்மளோட கதையை நான் உங்கள்ட்ட வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ உங்களிடம் வந்து உங்கள் நான்